Hi friends, welcome back to my channel. Happy mind and happy life. எங்க வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். முதல்ல நம்ம கையை வாஷ் பண்ணிக்கலாம். கையை நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு கேப்சிகம் கேரட் ரைஸ் தாங்க செய்ய. முதல்ல ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சுக்க போறோம். அடுத்ததா இது கூட தொட்டுக்க உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போறேன். உருளைக்கிழங்க நல்லா கட் பண்ணி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அது தாளிக்க தக்காளி 1, வெங்காயம் 1, கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு, உப்பு, எண்ணெய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்க போறோம். இதுல வெங்காயம் ஆட் பண்ணிக்க போறோம். முதல்ல உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் தாளிச்சிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்க போறேன். இந்த ரைஸ் கூட இந்த உருளைக்கிழங்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் இதை செஞ்சு காமிச்சிடுறேன். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமா மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நல்லா வதங்கணும். ஸோ இஞ்சி பூண்டு போட்டதுனால அது சீக்கிரமா அடி பிடிச்சிடும். அதனால தான் நான் வதக்கிட்டே இருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த டைம்ல கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம இதை தனியா எடுத்து வச்சிடலாம். நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா நான் ரைஸ் குக் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு 80% போல நல்லா குக்கான ரைஸா இந்த மாதிரி பார்த்து வடிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க ரைஸ் நல்லா உதிரா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வடிச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு நம்ம கூட தாளிக்க நெய் ஆட் பண்றேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, மஞ்சள் தூள், கேப்சிகம் 2 ரெட் கலர் அண்ட் கிரீன் கலர் ரெண்டுமே நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்க போறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் 1, உப்பு, கொத்தமல்லி, கேரட், பாதி லெமன். இப்போ இதை வச்சுதான் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கிறேன்.
அடுத்ததா உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. சும்மா லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்க போறோம். ஏன்னா அப்பதான் அந்த ஃப்ளேவர் கரெக்டா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் எண்ணெயில நல்லா குக் ஆகணும். இப்போ கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப ஈஸியா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேப்சிகம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் மட்டும் போடுங்க, நிறைய ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் கலர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ லைட்டா போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸை நம்ம இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஸோ உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. ரைஸ் உடையாம கொஞ்சம் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை நான் துருவி வச்சிருக்கேன், அதை தான் ஆட் பண்றேன். பாருங்க, இப்போ நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். நீங்க ஒரு டைம் ஆவது இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட இந்த கேப்சிகம் ரைஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு நான் பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேப்சிகம் கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அது கூட நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ண உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடியா இருக்கு. பாருங்க, நம்ம மஞ்சள் தூள் நிறைய போட்டிருந்தா ரொம்ப கலரா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நான் லைட்டா போட்டதுனால கொஞ்சம் லைட் கலராகவே தான் இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. டேஸ்ட் அதை விட சூப்பரா இருக்கும். உங்க வீட்லயும் மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஹாப்பி மைண்ட் அண்ட் ஹாப்பி லைஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.